ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புட்டு பூ போல வருவதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, புட்டு செய்யும்போது அரிசி மாவை வெந்நீர் சேர்த்து பிசையும் போது சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவை உதிரியாக பிசையுங்க. மாவு கட்டியாகாமல் உதிரியாக இருந்தால் தான் புட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். புட்டு வேக வைக்கும் போது சரியான நேரம் பார்த்து அதிகமாக வேக வைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க. இல்லை என்றால் புட்டு ரொம்ப கடினமாகிவிடும். புட்டு வேக வைக்கும்போது அதிகமான தீ வைக்காம மிதமான தீயில வேக வைத்து எடுங்க. அப்பதான் புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் பூ போலவும் வரும். புட்டு மாவை பிசைந்த பிறகு சிறிது நேரம் ஆற வைத்து பிறகு புட்டுக்குழல்ல நிரப்பி வேக வைத்து எடுத்து பாருங்க. புட்டு ரொம்ப உதிரியா வருங்க. புட்டு மாவுடன் தேங்காய் பூ சேர்த்து அவிப்பது புட்டுக்கு கூடுதல் சுவையும் ரொம்ப பூ போல தன்மையும் கொடுக்குங்க. புட்டு செய்ய நினைக்கும் போது அப்பப்போ அரைக்கின்ற புதிய மாவையே யூஸ் பண்ணுங்க. அப்பந்தான் அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். பழைய மாவில் புட்டு செய்தால் ரொம்ப சுவை குறைவாகவே இருக்கும். புட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மாவை உங்கள் கையில் பிடித்து பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கிறதா அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் புட்டு செய்தீங்கன்னா புட்டு ரொம்ப பூ போல வருங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, ஈரப்பதம் உள்ள புட்டு மாவை வேக வைத்து எடுத்த பிறகு அதில் சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் தூள், சிறிது நெய் சேர்த்து கிளறி பரிமாறினால் அதன் சுவையும் மனமும் சூப்பராக இருப்பதோடு புட்டும் நன்றாக பூ போல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.